ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பூஜா செல்ஃப் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கலாங்கிற ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ இங்கே இருக்கிற எல்லா சாமியுமே நான் வந்துட்டு தொடச்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். சாமி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஒரு டப்பில் வந்து தண்ணி பிடிச்சி அதில் வந்து நான் எல்லாம் இந்த மாதிரி சாமி தான் வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் போட்டு எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே இப்படி வச்சுருக்கேன். நம்ம க்ளீன் பண்ணி நாம் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒன்று வந்து நல்லா வாஷ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். நம்மளோட பூஜா செல்ஃபில் வந்து எல்லாம் சாமியெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே வாஷ் பண்ணலான்ட்டு தண்ணியில் தான் வச்சுருக்கேன். விளக்கு எல்லாமே பொருள் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எல்லாம் கழுவிட்டு என்னோடய பூஜா செல்ஃபை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சாமி எல்லாமே தொடச்சி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த சாமி எல்லாமே நான் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, எல்லாத்தையும் வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு எல்லா சாமிக்கும் பொட்டு வச்சு எல்லாமே அழகாக வந்து எடுத்து வச்சுட்டு இன்னும் விளக்குக்கெல்லாம் திரி போட்டு ஈவினிங்காக வந்து விளக்கேற்றி வைக்கணும். என்னோடய பூஜை அறை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து க்ளீனிங் வேலை, பூஜை அறையோட க்ளீனிங் வேலை தான் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஈவினிங்காக சாமிக்கு பூ வச்சு நாம் எப்பவும் போல் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.